நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. மக்களே, இந்த ஷார்ட்ஸை யூடியூப்னாலும் சரி இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காட்டியும் ஒரு டைம் நீங்கள் பாருங்கள். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? வாவ், என்ன இடம்டா இது, இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் போயே ஆகணும்னு நினைப்போமா இல்லையா? ஆமாம் மக்களே, அப்படிதான் நினச்சேன். இதோ இன்னைக்கு அந்த இடத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல இந்த ட்ரோன் ஷாட் எடுத்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி அண்ட் பெரிய பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஆனால் ரொம்ப அழகாக எடுத்திருக்கீங்க, ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த பேக்ரவுண்டில் வாய்ஸு, கத்தாளங்காட்டு வழி எல்லாம் சூப்பராக இருந்தது. மக்களை இன்னைக்கு அதை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போயே ஆகணும்னு சர்ச் பண்ணி நேராக நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில் பங்களாபுதூர் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம். இதுதான் பங்களாபுதூர் அப்படிங்கிற இடம். இங்கிருந்து பவானி போகிற ரோடு தான் மக்களே அந்த ரோடு. வாவ், என்ன ஒரு அழகான ரோடு. இன்னைக்கு அந்த ரோட்ல தான் நம்ம செம்மையா ரசிச்சு செம்மையா டிராவல் பண்ண போறோம். செம்மையா சமைக்கிறோம், செம்மையா ருசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செம்மையா டிராவல் பண்றோம், செம்மையா ரசிக்க போற மக்களே. வாங்க, நீங்களும் என் கூட டிராவல் பண்ணுங்க மக்களே. இதோ நீங்கள் பார்க்குற மாதிரி சூப்பர் ஊருங்க, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் ஆக்சுவலாக பக்கத்தில் தான், நம்ம கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கம் தான். நான் ஏன் இத்தனை நாள் போகலன்னு எனக்கே தெரியல. நல்ல வேலை இப்போதான் எனக்கு ஞானம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஊருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி சூப்பராக நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். இதோ முதல் வீடியோ உங்களுக்கு தர மக்களே. இதோ நம்ம ட்ராவல் பண்ணுறது ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் பங்களாபுதூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து பவானி மெயின் சிட்டிக்கு நம்ம போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த 10 கிலோமீட்டரும் இந்த ரோட்டை தான் ட்ராவல் பண்ணுறோம். இந்த ட்ராவல் பண்ணுற போது தான் அந்த அழகான ஒரு வாய்க்காலும் வரும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே பசுமையான வயல்வெளியும் வரும். இதோ நீங்கள் பார்க்குற மாதிரி இதுதான் மக்களே பவானி ஆறு. பவானி ஆறு கிராஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி ரெண்டு சைடும் பசுமையான வயல்வெளிகள், மரங்கள், அப்படியே பசுமையான ஒரு சூழ்நிலையில் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், மறக்காமல் லைஃப் டைமில் ஒரு டைமாவது இந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். செம ஊருங்க. உங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வராது. அதுவும் காரில் வர்றதை விட அப்படி பைக்கில் வாங்க. பைக்கில் வந்து இறங்கி அப்படி நடந்தெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சொர்க்கங்க. உண்மையாலுமே என்ன பெரிய ஹைடெக் பில்டிங்காக இருந்தாலும் சரி, ஹைடெக் சிட்டியாக இருந்தாலும் சரி, இதுதாங்க சொர்க்கம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா கிராமம்? வாவ், அப்படியே ஜாலியாக ஒரு சூப்பர் மாலை வேலைங்க. நான் ஒரு 5 மணி போல தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு வெதர். போகும்போது நல்ல ஒரு மழை வந்துச்சு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெயில் அடிக்குது. ஒரு நல்ல இதமான ஒரு சூழ்நிலையில ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மக்களே. நல்ல ஒரு அழகான ஒரு கிராமம். நீங்கள் பார்க்குற மாதிரி சின்ன சின்ன வீடுகள், நடுவில் பெரிய பெரிய வீடுகள் இருக்கு. இதோ நீங்கள் பார்க்குற மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்ட்ஸ் காலேஜோட ஹாஸ்டல்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லாம் இங்கே தான் இருக்குது மக்களே. இந்த ஷார்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். பார்த்துட்டு எந்த ஊருன்னு பார்த்தோம்னா அதில் பங்களாபுதூர்னு போட்டிருந்தது, கோபிச்செட்டிப்பாளையம். அடப்பாவி, எங்கடா 100 கிலோமீட்டர் கூட இல்லை நம்ம வீட்டிலேருந்து, 100 கிலோமீட்டர் கூட இல்லை. அந்த இடத்துக்கு இன்னும் போக மறந்துட்டியா பிரவீனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே முடிவு பண்ணேன். அடுத்த 2 நாளில்
கிளம்பிட்ட மக்களே. இதோ கிளம்பி உங்களுக்கான ஒரு அழகான ஒரு காட்சியை காமிச்சிட்டு இருக்கேன். தரமான ஒரு ரோடு, அழகா வயல்வெளிகள், கண்ணு கட்டின தூரம் முடியும் வயல் தான் இருக்கு. சைட்ல ஒரு ஓடை. இது ஆக்சுவலா சின்ன ஒரு வாய்க்கால் தான் மக்களே. அந்த மெயின் வாய்க்கால் இன்னும் கொஞ்சம் தூரத்துல வரும். அது வந்ததுக்கு அப்புறம் ரோடோட அழகு இன்னும் கூடிரும். அப்படி இருந்தது. நீங்க பாக்குற மாதிரி எங்க பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரம் முடியும் அப்படியே பச்சை பசேர்னு வயல்வெளி தான் இருக்கு. வயல்வெளிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை. அப்பா எப்படி இருக்கு பாத்தீங்களா. நான் சூரியனுக்கு எதிர் திசையில பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனாலும் அந்த இயற்கை சூழ்நிலை பாருங்க. நான் ஏன்டா இந்த ஊர்ல பிறக்கல, நம்ம ஊர் ஏன்டா இப்படி இல்லைன்னு நினைச்சிட்டே பயணம் பண்ணேன். உண்மைங்க, எனக்கு இது மாதிரி இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது. உண்மைதான் அது. ஏன்னா இந்த மாதிரி இருக்க இடத்துல ஆசைப்படுவோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த அழகை பார்த்து ரசிக்கிட்டோம் மக்களே. ரோட்ல நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது அங்கங்க சின்ன சின்ன கோவில், அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம அழகுங்க. இந்த இடத்துல இருந்து வாய்க்கால் நம்ம கூடவே தான் வரும். அப்படியே ஜாலியா வாய்க்கால் கூடயே நம்ம டிராவல் பண்ணலாம் மக்களே. எப்படி இருக்கு பாத்தீங்களா. பாத்தீங்களா, இதுதான் இப்படியே இந்த வாய்க்கால் கூடயே நம்ம போகணும்னு நினைக்கிறேன். அழகு எப்படி கூடிருச்சு பாத்தீங்களா. ரசிங்க மக்களே, ரசிச்சுட்டே வாங்க நம்ம கூட. ஆக்சுவலா காலையிலே போயிட்டேன். காலையில இருந்து ஈவினிங் 6 மணி முடியும் அங்கேயே தான் இருந்தேன். சூரியன் அஸ்தமிக்கிற முடியும் அங்கேயே தான் இருந்தேன்.
இதோ இந்த இடத்துல வாய்க்கால் நம்மளை கிராஸ் பண்ணிடும். இதுலேருந்து ரோடு கொஞ்சம் பக்கம் தான், ஆனாலும் திரும்ப இந்த இடத்த நான் பார்த்தே ஆகணும். அதுக்காக திரும்ப மறுபடியும் நான் ட்ராவல் பண்ணுறேன். ரைட் சைடு முதல்ல வந்து ரசித்தோம். இதோ இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் இந்த வாய்க்கால் ஓட்டியே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரசிங்க ரசிங்க ரசிங்க. ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். இந்த போர்டில் போட்டுருக்கு பார்த்தீங்களா, பங்களாபுதூர் 6 கிலோமீட்டர்னு. ஆமாம் மக்களே, அவ்வளோதான். சூப்பர் ஊருங்க. அழகு அழகு அழகு. இதோ மேகத்தெல்லாம் பார்த்தீங்களா, அப்போதான் மழை பெஞ்சு அந்த மேகமூட்டத்தோடு இருக்குது. லெஃப்ட் சைடு அப்படியே வாய்க்கால், ரைட் சைடு அப்படியே வயல், ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அடாடாடா, பெரிய கவிதை மாதிரி இருக்குல்ல? சூப்பர் மக்களே, நான் செம்ம ஊர். மறக்காமல் நீங்களும் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா இந்த ரோட்டில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதாவது பவானிலேருந்து பங்களாபுதூர் போகிற ரோடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்தாழங்காட்டு வழி, கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, வண்டி கட்டி போறவளே, வாக்கப்பட்டு போறவளே. இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட ஏரியா இருக்குது பசுமையாக. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுவேன். கள்ளிப்பட்டின்னு ஆக்சுவலாக ஒரு ஊர் இருக்குது, அடுத்த வீடியோ அது வரும் மக்களே. அதுவும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் மறக்காமல் கீழே கொடுங்க. மறக்காமல் லைக் கொடுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும். இதோ மக்களே, அழகான இடத்த கடந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இந்த மெயின் ரோட் வந்து லெஃப்ட் திரும்பினா கோபி போயிடுவோம், ரைட் திரும்பினா சத்தியமங்கலம். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஷான் பிரவீன். டேக் கேர், ஸ்டே சேஃப். டடா.